உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பணியில இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு பங்குனி மாத பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம். இந்த பங்குனி மாதத்துல ஏதாவது ஒரு மாற்றங்கள் வருமா, இல்லை நிறைய பேருக்கு சில ராசி என்பவர்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையில எனக்கு ஒரு சேஞ்ச் வந்துடாதா, இந்த மாசம் வந்துடாதா, அடுத்த மாசம் வந்துடாதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமா இந்த பங்குனி மாதம் இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பல கிரகங்களுடைய மாற்றங்கள். பார்த்தீங்கன்னா மீனத்துல சனி பகவான் இருக்காரு, சுக்கிரன் இருக்கு, அவர் அந்த சுக்கிரன் பயிற்சி ஆகிறார், மேஷத்துக்கு வராரு. அதே மாதிரி கும்பத்துல 4 கிரக சேர்க்கைகள் ஏற்பட்டு இருக்கு கடந்த மாதத்துல. சூரியன், செவ்வாய், புதன், ராகு. அதனாலதான் பார்த்தீங்கன்னா போர் பதற்றம், நிறைய பொருளாதார பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. அதுவும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து அந்த நிலை மாறக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக பங்குனி மாதம் இருக்க போகுது. ஏன்னா செவ்வாய் மீனத்துக்கு வருவார், புதன் மீனத்துக்கு வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் மீனத்துக்கு வந்துடுவார், மீனத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மேஷத்துக்கு வந்துடுவார். இது மாதிரி பலவிதமான மாற்றங்கள் 12 ராசி என்பவர்களும் இந்த மாதத்தில் சந்திக்க போகிறாங்க. அது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு டீட்டெயிலா பார்க்கலாம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு பங்குனி மாத பலன்கள். இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி, செவ்வாய், புதன், அது மட்டும் இல்லாமல் சூரியன், 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் வராரு, 8ஆம் இடத்துல குரு வக்கர நிவர்த்தியா இருக்காரு. இந்த மாதம் ஏன் கொஞ்சம் பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குன்னு சொன்னா, என்ன பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தா, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிடும் சார். வேலையில மாறணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம் வந்துடும். ஆனால் பொருளாதார தேவைகள் இருக்கு, எனக்கு பணம் வர வேண்டியிருக்கு, எனக்கு நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு வேற வீட்டில் ஒரு லோன் க்ளோஸ் பண்ண வேண்டியிருக்கு, வீடு விற்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் டஃப்பான மாதம் தான். பண தேவைகள் பூர்த்தி அடையாது. அப்ப என்ன பண்ணணும், கொஞ்சம் பிளான் பண்ணணும். சார் ஏற்கனவே அப்படிதான் சார் இருக்கு, 6 மாசமா அப்படிதான் இருக்கு, அப்ப இந்த மாசம் கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணணும்னா, பிஸ்னஸ் பண்றவங்க உங்களுடைய பேமெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸை பிளான் பண்ணிக்கங்க. எப்படிலாம் நம்ம பேமெண்ட்டை கமிட் பண்ணலாம், எப்போ சொல்லலாம், எப்போ சொன்னால் நம்மளால கொடுக்க முடியும்னு பிளான் பண்ணிங்க. இந்த 1 மாதம் கழிச்சு உங்களுக்கு நல்லா இருக்கு நேரம், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. இந்த பங்குனி மாசத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு, கவனமா இருங்க. யாருக்கு பிரச்சனையா இருக்குன்னா, ஃபினான்ஸ் சம்பந்தமான துறையில் இருக்கவங்களுக்கு அந்த பணம் இப்போ வந்துடும், நாளைக்கு வந்துடும், நாளைக்கு வந்துடும் நினைக்கக்கூடியவர்களுக்கு தான் பிரச்சனையா இருக்கு. 1 மாதம் கழிச்சு பிளான் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் வராது. தொழில் செய்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான பதிவு. ஏன்னா எல்லாமே நினச்சிட்டீங்க இந்த மாதம் கொஞ்சம் காசு வந்துடும், நம்ம கடனை கட்டிடலாம், வாங்கினவங்ககிட்ட கொடுத்துடலாம், இல்லை பிஸ்னஸ் டெவலப் பண்ணிடலாம், இல்லை ஏதாவது ஒரு புதுசாக பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் ட்ராபேக்ஸ் இருக்குது, கொஞ்சம் செட்பேக்ஸ் இருக்குது, கொஞ்சம் லேட் ஆகும், தாமதமாகும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. அதேமாதிரி வீடு விற்று காசு வந்துடும், இடம் விற்று காசு வந்துடும், அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் இந்த மாதம் நடக்காது, கொஞ்சம் லேட் ஆகும். ஏப்ரல் 15க்கு மேலே தான் நடக்கும். அதை இப்போவே பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய இடத்துல, இல்லை நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இடத்துல, இல்லை நீங்கள் ஏதாவது வாங்கின இடத்துல கொடுக்க வேண்டியிருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. வேலை மாற்றம் உறுதியாக கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு, தொழிலில் பண நெருக்கடி தான் இருக்குமே, தொழில் நடக்கும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. பிசினஸ் நடக்கும், புதிய வாய்ப்புகள் வரும். ஆனா அந்த புதிய வாய்ப்புகள் வரும்போது என்ன நினைப்போம், ஒரு பிசினஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, ஒரு ஆர்டர் வருது அப்படின்னு நினைப்போம், ஒரு அட்வான்ஸ் கொடுப்பாங்க. அவங்க பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அடுத்த மாசம் தான் பணம் தருவாங்க, நீ இதை செய்யறதா செய்யுங்கம்பாங்க. அப்ப என்ன பண்ணணும், வேண்டான்னு சொல்லாம அதை எடுத்துக்கிட்டு அடுத்த மாசம் பேமெண்ட் வரும்னு சொல்லி அதுக்கு எல்லாம் ப்ரீ அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா தொழில கண்டிப்பா முன்னேற்றங்கள் வரும். அதுல எந்த டவுட்டும் கிடையாது, லாபங்கள் வரும். அதை உங்களுக்கு கையில வரக்கூடியதான் கொஞ்சம் லேட் ஆக போகுது, அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. அது மாதிரி உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் இருக்கணும், கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கு. உடல்நிலை ஏற்கனவே பாதிப்பு இருக்கு, எனக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, ஏதாவது உடல்நிலை பாதிப்பு இருக்கு வச்சுங்க, அவங்க இந்த மாதம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதே மாதிரி இந்த விருச்சக ராசி என்பவர்கள் இந்த மாதத்துல உடல்நிலை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கூட சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க, காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. சுகர் டெஸ்ட் எடுக்கிறவங்க, பிபி டெஸ்ட் எடுக்கிறவங்க ரெகுலராக எடுத்துங்க. அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களை போகக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு
திருமண யோகங்களை கண்டிப்பாக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி திருமணத்தில் பிரச்சனை இருக்கவங்களுக்கு சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு அமைப்பு உறுதியாக உண்டு. குழந்தை பேரு பிரச்சனைகள் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்கு வச்சுக்கோங்க, கண்ணை மூடி ட்ரீட்மெண்ட் போயிருங்க. அதில் யோசிக்காதீங்க. அதுவும் பெண்களாக இருக்கீங்க, கண்டிப்பாக ஒரு அபார்ஷன் இருக்கும். அப்போ அந்த அபார்ஷன் கண்டினியூஸாக இருக்குது சார், எனக்கு 3 அபார்ஷன் ஆகிடுச்சு சார், குழந்தை வைக்க மாட்டேன், கண்டிப்பாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் போய் தான். ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பங்குனி மாதத்தில் நீங்கள் உங்களுக்கு குழந்தை வரம் கிடைப்பதற்கான அதிகமான அமைப்புகள் உண்டு. அது எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் நிறைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கும். பூர்வீகத்தில் வீடு கட்டுறதுக்கு ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான ஒரு அமைப்பு வரும். அந்த வீடு வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கு. அதே நேரத்தில் அதில் ஏதாவது ஒரு பேமெண்ட் நீங்கள் எங்கேயாவது வர வேண்டியிருக்குன்னு பிளான் பண்ணி அதை வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதில் ஒரு தடங்கள் இருக்கு. அப்போ அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனைகளும் வராமல் வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம். வீடு வாங்குற மாதிரி இருக்கீங்க, ஒரு இடம் வாங்குற மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் அடுத்த மாதத்துக்கு பிளான் பண்ணுங்க. சித்திரை மாதத்தில் பண்ணுறோம் நாங்கள், ஏப்ரல் 15லேருந்து மே 15க்குள்ளே பண்ணுறோம் அப்படின்னு கமிட் பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக இருக்கலாம், ஒன்றும் தொந்தரவுகள் வராது. அதே போல் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள் இருக்கு. திடீர் அதிர்ஷ்டம் சொல்லும்போது என்னன்னா, பணம் கொடுக்கவே மாட்டான்னு நினைப்பீங்க, அவன் பணம் கொடுத்துருவான். ஒரு விஷயம் நடக்கவே நடக்காதுன்னு நினைப்பீங்க, அது நடந்துடும். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஒருத்தட்ட பணம் ஃபாலோ பண்றீங்கன்னு வச்சுங்க, ஒருத்தட்ட பணம் கொடுத்துருக்கீங்க, பணம் ஃபாலோ பண்றீங்க, அவர் தரவே மாட்டார்னா கூட திடீர்னு ஏதாவது பணம் தரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ஒரு இடம், விற்காத இடம் இருக்கு, ரொம்ப நாளாக விற்கிறது ட்ரை பண்றீங்க, ஏற்கனவே ஒருத்தர் பேசியிருப்பார், அவர் திடீர்னு ஃபோன் பண்ணி நான் அடுத்த மாதம் காசு கொடுத்து எடுத்துக்கிறேன், அந்த மாதிரி விஷயங்களும் நடப்பதற்கான அமைப்புகள் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்கு. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. மொத்தத்தில் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை, மற்ற விஷயங்கள், வேலை வாய்ப்பு, மாதிரி தொழில், அதே போல் உறவுகள் சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்ல தீர்வுகள் உண்டு, நிறைய வளர்ச்சிகள் உண்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடல் ரீதியாக கொஞ்சம் பாதிப்பு இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள், தசாபுத்திகள், நிறைய பேருக்கு பிரச்சனை அடையக்கூடிய காலகட்டம் எப்போன்னா ராகு திசை, கேது திசை, சனி திசை. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சுபகிரகங்களுடைய திசையெல்லாம் நடந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு சுக்கிர திசை நடந்தே நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க. அதே போல நிறைய பேருக்கு புதன் திசை நடந்தே நிறைய கடன்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். அவங்களாம் உங்க சுய ஜாதகத்தை பார்த்து கொண்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையில் என்ன முன்னேற்றங்கள் அடையலாம், சில பேருக்கு கர்ம வினைகள் இருக்கு, அந்த கர்ம வினைகளை எப்படி தீர்த்துக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய நபர்கள் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதில் பலன்கள் வராது. நோட்டில் எழுதி சில பேர் கேட்குறாங்க, வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நோட்லையும் எழுதி தரோம். அதேமாதிரி நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் படிக்கிறாங்க. படிக்கணும் விரும்பப்படக்கூடியவர்கள் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.